புத்தளத்தில் பட்டப்பகலில் சங்கிலி அறுப்பு, திருடனை துரத்தி பிடித்த இளைஞன் குவியும் பாராட்டு. புத்தளம் வெண்ணப்போ பகுதியில் வீதியால் மோட்டார் சைக்கிளில் சென்ற பெண்ணை வழிமறித்து கீழே விழுத்தி சங்கிலியை நபர் ஒருவர் அறுத்து சென்றுள்ளார். இதனை அவதானித்த இளைஞர் ஒருவர் துரத்தி சென்று குறித்த திருடனை பிடித்துள்ளார். அதன் பின்னர் திருடனை ஊர் மக்கள் போலீசாரிடம் ஒப்படைத்துள்ளனர். மத்திய கிழக்கில் தொடரும் பதற்றங்களுக்கு மத்தியில் ரியாத் மற்றும் துபாய்க்கான தமது அன்றாட விமான சேவைகளை மீள ஆரம்பிப்பதாக ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ் நிறுவனம் அறிவித்துள்ளது. மத்திய கிழக்கில் நிலவும் சூழ்நிலையை தொடர்ச்சியாக கண்காணித்து அதன் அடிப்படையில் பயணிகளின் பாதுகாப்பு மற்றும் நலனிற்கு முன்னுரிமை அளித்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அறிவித்துள்ளது. யாழ்ப்பாணத்தில் இரு பூசாரிகளுக்கிடையே மோதல், வாழ்வெட்டில் முடிந்தது சண்டை, ஒருவர் உயிரிழப்பு. யாழ்ப்பாணம் நைனாதீவில் இரு பூசாரிகளுக்கிடையே ஏற்பட்ட தகராறு வாழ்வெட்டில் முடிந்ததில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். குறித்த சம்பவம் இன்று மாலை நைனாதீவில் இடம்பெற்றுள்ளது. நைனாதீவு வீரகத்தி விநாயகர் ஆலய பூசகருக்கும் நைனாதீவில் தொழில் நிமித்தம் சென்றிருந்த பூசகர் ஒருவருக்கும் இடையே ஏற்பட்ட தொழில் தகராறே கொலையில் முடிந்ததாக தெரிய வருகிறது. சம்பவத்தில் நைனாதீவு வீரகத்தி விநாயகர் ஆலய பூசகரது வாழ்வெட்டிலேயே குறித்த பூசாரி உயிரிழந்துள்ளார் என தெரிவிக்கப்படுகிறது. சம்பவம் தொடர்பில் காவல்துறை போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். யாழ்ப்பாணத்தில் 6 கிலோ தங்கம் கடத்தல், இருவர் கைது. யாழ்ப்பாணத்தில் இருந்து பெருந்தொகை தங்கத்தை கடத்தி செல்ல முற்பட்ட 2 சந்தேக நபர்களை கடற்படையினர் கைது செய்துள்ளனர். மாதகல் கடல் வழியாக இந்தியாவிற்கு படகொன்றில் தங்கம் கடத்தப்படுவதாக கடற்படையினருக்கு கிடைத்த ரகசிய தகவலை அடுத்து படகினை கடலில் வழிமறித்து கடற்படையினர் சோதனையிட்ட வேளை படகில் இருந்து 6 கிலோ 85 கிராம் தங்க கட்டிகளை மீட்டுள்ளனர். அதனை அடுத்து படகில் இருந்து இருவரையும் கடற்படையினர் கைது செய்துள்ளனர். கைது செய்யப்பட்ட இருவரையும் மீட்கப்பட்ட தங்கத்தை கடத்தி செல்ல பயன்படுத்தப்பட்ட படகினையும் மேலதிக நடவடிக்கைக்காக காங்கேசன்துறை சுங்க அதிகாரிகளிடம் கடற்படையினர் ஒப்படைத்துள்ளனர். மத்திய கிழக்கில் போர் பதட்டம் தீவிரமடைந்ததால் மசகு எண்ணெய் உற்பத்தி மற்றும் விநியோகம் பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் சர்வதேச சந்தையில் மசகு எண்ணெயின் விலை அதிகரித்துள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அதன்படி பிரெண்ட் ரக மசகு எண்ணெய் பீப்பாய் ஒன்று $112.98 அமெரிக்க பதிவாகியுள்ளது. அதேபோல் WDI ரக மசகு எண்ணெயின் விலை பீப்பாய் ஒன்று $110.17 அமெரிக்க பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. மத்திய கிழக்கில் நிலவும் ராணுவ நிலைமை காரணமாக லிட்ரோ எரிவாயு பற்றாக்குறை இருக்காது என லிட்ரோ நிறுவனத்தின் தலைவர் சன்ன குணவர்தன தெரிவித்துள்ளார். 30,000 மெட்ரிக் டன் எரிவாயுவை ஏற்றிச் செல்லும் ஒரு கப்பல் தற்போது மாலைதீவில் நங்கூரமிடப்பட்டுள்ளது. கப்பல் மார்ச் 17 மாலைதீவை வந்தடைய திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த கப்பல்கள் இலங்கையின் உத்தரவுகளின்படி மாலைதீவுக்கு வந்து அங்கிருந்து 2 நாட்களுக்கு ஒரு முறை ஒரு சிறிய கப்பல் மூலம் எரிவாயு நாட்டிற்கு கொண்டுவரப்படும் என தெரிவித்துள்ளார். ஈரான்ல சண்டை தொடங்கிட்டு இருந்தால் முதல்ல லைன்ல நின்றவர்கள் தமிழர்கள். நேற்று ஒரு நண்பர் எனக்கு ஒரு பகுதியாக எனக்கு சொன்னார், யாழ்ப்பாணத்தில், புத்தளத்தில், சிலாபத்தில், கிளிநொச்சியில், வவுனியாவிலே மக்கள் பெட்ரோல் செட்டுக்கு முன்னாலே லைன்ல நிற்கிறார்கள். ஏன் தெரியுமான்னு கேட்டார். நான் சொன்ன பெட்ரோல் வாங்க நிற்கிறார்கள், இல்லை அவர்கள் தமிழர்கள் நிற்கிறார்கள். ஆகவே எதிலும் முன்னெச்சரிக்கையாக இருக்கின்ற காரணமோ என்னவோ நாங்கள் அதனை எதிர்கொள்வதற்கான ஒரு தயார் நிலையை உடனடியாக தேடுகிறோம். ஆனால் உலகத்தில் இருக்கின்ற வல்லமைகள் என்பது யாரோ ஒருவருக்குரிய சம்பவங்களை சொல்லிக்கொண்டே இருக்கிறது. யுத்தம் முடிந்த 2009 ஆண்டுகளிலே நான் நினைக்கிறேன், இங்கே பாஸ்கரன் ஊடகவியலாளர் இருக்கிறார், புதுக்குடியிருப்பிலே கூடுதலான பல இடங்கள் இந்த கொத்து கூண்டுகளுடைய வீச்சு என்பதை புகைப்படங்களாகவும் வீடியோக்களாகவும் அந்த நேரத்திலே வெளியிலே கொண்டு வந்ததில் அந்த ஊடகவியலாளர்களை விரும்புவது. காரணம், அந்த நேரத்தில் வெடிக்காத கொத்து கூண்டுகள் அங்கே இருந்தன. அங்கு பல தாக்குதல்கள் நடத்தப்பட்டதற்கும் சர்வதேச போர் விதிகளை மீறி தமிழர்கள் மீது இலங்கை அரசு மிக மோசமான போரியல் நடவடிக்கைகளை செய்தது என்பதற்குமான ஆதாரங்கள் இருந்தது. நான் அதனை பாராளுமன்றத்தில் கூட பல தடவைகள் பேசியிருக்கிறேன். அதே கொத்து குண்டுகளை இப்பொழுது ஈரான் இஸ்ரேல் மீது வீசியிருப்பதாக இஸ்ரேலுடைய நாட்டின் ஜனாதிபதி நெத்தன்யாகு அவர்கள் பகிரங்கமாக அறிவித்திருக்கிறார். சர்வதேச போர் விதிகளை தாண்டி, போர் முறைகளை தாண்டி ஈரான் கொத்தணி குண்டுகளை தன்னுடைய நாட்டின் மீது வீசுகிறது. யோசித்து பாருங்கள், சாதாரணமாக அப்பாவிகளாக இருந்த தமிழ் மக்கள் மீது 22 நாடுகள் சேர்ந்து இதே கொத்தணி குண்டுகளை
போரியல் வல்லமையிலே ஒரு சிறியளவான ஒரு இனக்குழுமம் மீது செய்த பொழுது நாங்கள் அழிக்கப்பட்டோம். ஆனால் இந்த உலகத்தினுடைய கண்ணுக்குள் எண்ணெய் விட்டு ஆட்டக்கூடிய இஸ்ரேல் நாட்டினுடைய நாட்டுக்குள்ளே அதனுடைய அயம்பம் எல்லாத்தையும் தாண்டி இந்த கொத்தணி குண்டுகளை ஈரான் வீசுகிறது என்றால் எவ்வளவு மோசமான நடவடிக்கைகளை ஒவ்வொரு நாடுகளும் மேற்கொள்ளுகின்றன என்பதற்கு இவை ஒரு சாதாரண உதாரணம். அப்படி என்றால் எங்கள் மீதான போர் நடவடிக்கைகள், எங்கள் மீது புரியப்பட்ட யுத்தம் என்பது மிகப்பெரிய அளவான ஒரு நீதிக்கு புறம்பான மனித குலத்துக்கு எதிரான யுத்தம் என்பதனால்தான் நாங்கள் இந்த யுத்தத்திலே மிக மோசமாக அழிக்கப்பட்டோம். எங்களுடைய போராட்ட வரலாறு ஒரு பின்னிலைக்கு கொண்டு செல்லப்பட்டது, நாங்கள் மௌனிக்கப்பட்டோம். ஆனால் இந்த நடைபெறுகின்ற யுத்தத்திலே பலர் பல கருத்துக்களை முன்வைக்கிறார்கள். ஈரான் மீது தாக்குதல் நடத்துவது பிழை, அல்லது ஈரான் இவ்வாறு பாதிக்கப்படுவது பிழை. என்னிடம் ஒரு தனிப்பட்ட கருத்து உண்டு. ஈரானிலும் அண்மையிலே 30,000க்கும் மேற்பட்ட உள்நாட்டு மக்கள் ஈரான் அரசாங்கத்தாலேயே கொல்லப்பட்டார்கள். ஜனநாயகம் வேண்டி போராடிய மக்களை ஈரானிய அரசே கொன்று குவித்தது. பக்கத்திலே உள்ள அரபு நாடுகளை ஈரான் இப்பொழுதும் தாக்கிக் கொண்டே இருக்கிறது. ஒரு உலக ஒழுங்கு என்பதை தீர்மானிப்பதற்கு ஒருவர் வேண்டும். ஒரு வீட்டிலே தந்தை இருப்பார், அவர் முதன்மையானவர், அந்த குடும்பத்தினுடைய ஒழுங்கை அவர் தீர்மானிப்பார். அதே போல அப்பா இல்லை என்றால் அண்ணன் இருப்பார், அவர் தீர்மானிப்பார். ஆகவே உலகத்தினுடைய வல்லமை பொருந்திய பெரியண்ணனாக அமெரிக்கா இருக்கிறது. அதனால்தான் அமெரிக்காவுடைய உலக ஒழுங்கு என்பதும் உலகத்திற்கான ஒரு தலைமத்துவத்தை வழங்குகின்ற அமெரிக்காவுடைய நடவடிக்கை என்பதையும் நாங்கள் வரவேற்க வேண்டிய ஒரு தேவையில் நாங்கள் இருக்கிறோம். இது சில வேளைகளில் நாங்கள் ஈரானில் நடக்கிற மனித குலத்துக்கு எதிரான குற்றங்களுக்கு அல்லது மனித உயிர்கள் பறிக்கப்படுவதற்கு எதிரானவர்கள் என்ற செய்தியை சொல்லக்கூடும். அதுவல்ல, நாங்கள் அழிக்கப்படும் பொழுது எங்களுக்காக யாரும் குரல் தரவில்லை. இந்த மண்ணிலே நாங்கள் கொன்றொழிக்கப்பட்டு 2009ஆம் ஆண்டிலே இருந்து இன்று வரை ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையத்திலே தமிழர்களுக்கு நடந்தது இனப்படுகொலை, மனித குலத்துக்கு எதிரான குற்றங்கள், போர் வெறி தன்மைகள் இந்த மண்ணிலே மேற்கொள்ளப்பட்டது. 4 லட்சம் மக்கள் இருக்கிற பொழுது 70,000 பேருக்கு உணவனுப்பி படுகொலை செய்யப்பட்டார்கள். குழந்தைகள் வரிசையிலே நிற்க விடப்பட்டு கொலை செய்யப்பட்டார்கள். பெண்கள் மானபங்கப்படுத்தப்பட்டு வன்புணர்வு செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்டார்கள். சரணடைந்த போராளிகள் அழைத்து செல்லப்பட்டு கண்கள் கட்டப்பட்ட நிலையிலே கொலை செய்யப்பட்டார்கள். இவ்வளவும் இந்த மண்ணிலே நடந்தும் இவற்றை ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணையத்தில் கொண்டு வந்த பொழுது ஈரான் நாடு எங்களுக்கு இதனை வழங்குவதற்கு, நீதி வழங்குவதற்கு ஒரு காலத்திலும் ஆதரவாக இருந்ததில்லை. ஈரான் நாடு அதனை எதிர்த்தது. இங்கே எத்தனையோ அம்மாக்களை நான் பார்க்கிறேன். தங்களுடைய பிள்ளைகளை இழந்த அம்மாக்கள், பிள்ளைகளை ஒப்படைத்த அம்மாக்கள், குடும்பமாக பிள்ளைகளை ஒப்படைத்தவர்கள் எங்கள் பிள்ளைகளை தாருங்கள் என்று இங்கே போராட்டம் நடத்துகிறார்கள். இன்றைய கிட்டத்தட்ட 8 ஆண்டுகள் அவருடைய போராட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த 8 ஆண்டுகள் நடைபெறுகிற இந்த போராட்டத்திலே கிட்டத்தட்ட 240 தாய்மார்களை, தந்தையர்களை நாங்கள் இழந்திருக்கிறோம். இவ்வாறான வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் இருக்கக்கூடியதாக ஈரான் நாடு எல்லா காலமும் இலங்கை அரசுக்காக எங்களுக்கு எதிராகவே தன்னுடைய கருத்துக்களை முன்வைத்தது, போராடி இருந்தது. எங்களுக்கு சார்பாக ஒரு காலத்திலும் ஒரு கருத்தை கூட ஈரான் வைத்ததே இல்லை. ஆனால் அதற்காக ஈரான் மீது படையெடுக்க வேண்டும் என்றோ அல்ல ஈரானிய மக்கள் கொல்லப்பட வேண்டும் என்றோ நான் சொல்ல வரவில்லை. ஆனால் உலகத்துக்கு ஒரு ஒழுங்கு இருக்கிறது. எல்லாரிடமும் அணுகுண்டுகள் இருக்கும் என்றால் எல்லாருமே சண்ட பிரசண்டனாக மாறுவார்களாக இருந்தால் உலகம் தாங்கா. உலகத்தை யாரும் சரிப்படுத்த முடியாது, யாரும் உலகத்தை வழிநடத்த முடியாது. அதனால்தான் நான் என்னுடைய கருத்து, ஒரு அமெரிக்காவுடைய வல்லமை என்பதும் உலகத்தை தலைமை தாங்குகின்ற ஒரு பெரியண்ணனாக அமெரிக்கா இருக்க வேண்டும் என்பது காலத்தின் கடமை, யாரும் தவிர்க்கப்பட முடியாது. சிலவிட அதில் எதிர்கருத்துக்கள் இருக்கலாம், யாருடைய கருத்துக்களை நான் நிராகரிக்கவில்லை. என்னுடைய கருத்து காரணம், எங்களுக்கு நடந்த இனப்படுகொலை என்பதை, எங்களுக்கு நடந்தது மனித குலத்துக்கு எதிரான குற்றங்கள் என்பதை, எங்களுக்கு நடந்தது நீதிக்கு புறம்பான குற்றங்கள் என்பதை ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையத்திலே ஒரு ஆவணமாக தயாரித்து அதனை கொண்டு வந்து நிறைவேற்றுவது அமெரிக்கா எங்களுக்கு பெரிய பங்கை ஆற்றியது. முதல் அமெரிக்காவின் ஆதரவோடு தான் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையத்திலே எங்களுக்கான பிரேரணை நிறைவேற்றப்பட்டது. அமெரிக்கா இல்லாவிட்டால் அந்த பிரேரணை நிறைவேற்றிருக்க முடியாது. மனித குலம் காப்பாற்றப்பட வேண்டும் என்றால், மனித குலத்துக்கு எதிரான குற்றங்கள் நிரூபிக்கப்பட வேண்டும் என்றால், எங்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்றால், அமெரிக்காவினுடைய இன்றைய போர் முறைகளுக்கு எதிராக நாங்கள் பேச வேண்டிய தேவை இல்லை என்பது என்னுடைய கருத்து. சில வேளை இது பிள்ளையா இருக்கலாம். கருத்தாளர்களை நான் யாரையும் நிராகரிக்கவில்லை, என்னுடைய கருத்து. ஆகவேதான் இன்றைய காலகட்டம் என்பது இது முஸ்லிம் சகோதரர்களுக்கு எதிரானதும் அல்ல. காரணம், இந்த மண்ணிலே முஸ்லிம் சகோதரிய ஜனாசா இடிக்கப்படுகிற பொழுது, அவர்கள் பாதிக்கப்படுகிற பொழுது குரல் கொடுத்தவர்கள் நாங்கள்.
நாங்கள் அவர்களுக்காக தெருத்தெருவாக வீட்டு போராட்டத்திலும் அதனை முன்வைத்து போராடியவர். அவை நாங்கள் எங்களுடைய சகோதரர் மீது எதிரெண்ணம் கொண்டவர்கள் அல்ல. ஆனால் ஒரு யுத்தத்தால் யாரும் பாதிக்கப்படக்கூடாது என்ற எண்ணத்தை கொண்டிருக்கிறோம். இருந்தாலும் உலகத்திலே எல்லாருமே மிகவும் மோசமான அழிவு ஆயுதங்களை வைத்திருந்தால் உலகம் தாங்காது. அதனை கட்டுப்படுத்த வேண்டிய, ஒழுங்குக்குள் கொண்டு வர வேண்டிய ஒரு பொறுப்பு இருக்கிறது. நான் நினைக்கிறேன் அந்த தலைமைத்துவத்தையும் பொறுப்பையும் அமெரிக்கா எடுத்திருப்பதும் காலத்தின் தேவை. யாரும் அதனை நாங்கள் தவிர்த்துவிட முடியாது. கால ஓட்டத்தில் அமெரிக்காவின் தலைமைத்துவம் என்பதையும் அமெரிக்காவில் வருகிற அதிபர்களுடைய தலைமைத்துவம் என்பதையும் நாங்கள் யாரும் நிராகரித்தும் போக முடியாது. இதுதான் உலகத்தினுடைய ஒழுங்கும் கூட. நாங்கள் விரும்பியோ விரும்பாமலோ அந்த வெள்ளமைக்குள், அந்த வரையறைக்குள்ளால் தான் நாங்கள் நகர வேண்டும்.